நம்ம ஸ்ரீசாந்த் மனுஷன் கையில் பாலை கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பார்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்பேற்பட்ட ஸ்ரீசாந்தை இப்போ மனசு ரீதியாக ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காரு. வேற யாரு? ஹர்பஜன் தான். ப்ரோ ஏதோ கன்னத்தில் ஒன்று வச்சாப்புல அது ஞாபகம் இருக்குது. மனசு ரீதியானா புரியலையேன்னு கேட்பீங்க. அந்த கன்னத்தில் வச்சாருன்னு சொன்னீங்களா, அதுக்கு அதிகமாக கனெக்ட் இருக்குது. இந்த ஹர்பஜன் சிங் அவர்கள் விளம்பர படம் நடிச்சிருப்பார், பார்த்துருப்பீங்க. அரையிறது சம்மந்தமாக விளம்பர படம் ஞாபகம் இருக்கா? ஸ்ரீசாந்தோட இன்சிடென்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண தான் அந்த விளம்பர படமே. இதை பார்த்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்காருங்க ஸ்ரீசாந்த். இப்போ என்ன சொல்கிறாப்புல, என்னை அடிச்சிங்களே அதை விளம்பர படமாக்கி ஹர்பஜன் சிங் அவர்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிட்டாரு. இப்போ இதை ஸ்டோரியாவை அப்படின்ட்டு என்கிட்டயே சொல்கிறதா சொல்லியிருக்காருங்க. இவர் அடித்தது சார்ந்த ஒரு விளம்பர படம், அதை ஸ்டோரியில் ஏற்றுன்னு இவர்கிட்டே சொல்லியிருக்காப்லையா. நான் மன்னிப்பேன், ஆனால் மறக்கிறவன் கிடையாது. இதைத்தான் அவருக்கு நான் பதிலாக கொடுத்தேன். அந்த டைமில் அவர் கேட்டார்ல ஸ்டோரியா வைன்னு, அப்போ நான் பதிலாக கொடுத்தேன். நம்ம மறந்துட்டோம்னாக்கா அதே தப்பை அவங்க திரும்ப செய்வாங்க. அதனால தான் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு நல்ல உதாரணம் ஹர்பஜன் சிங் தான். அவரை பிரதர் நான் கூப்பிட்ருக்கேன். ஆனால் அவர் பார்த்தீங்களா, என்னை அடித்ததை வச்சு விளம்பர படம் பண்ணி அதை சம்பாரிச்சிட்டு என்கிட்ட ஸ்டோரி வேணும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த விளம்பரத்தால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அவரை இன்ஸ்டாகிராமில் நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு அவர். ஹர்பஜன் சிங் கூட எந்த ஒட்டம் இல்லை, உறவும் இல்லைன்ட்டு ஸ்ரீசாந்த் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. அடித்தது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறமாச்சும் ஹர்பஜன் சிங் அவர்கள் கொஞ்சம் பேக் அடிச்சிருப்பாருன்னு பார்த்தா அவர் பார்த்து விட்ட வேலையால் ஸ்ரீசாந்த் இன்னும் மனசு குமுறுற மாதிரி மாற்றி விட்டாங்க.